Hi, my dear friends, a very happy morning. எப்படி கண்ணா இருக்கீங்க? September 2025 exams are almost over and I'm sure that you're rocked in the exam. சரி, இந்த பதிவு எதுக்கு சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஜனவரி 2026 யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்ன சார் செப்டம்பரே இப்போ தான் முடிஞ்சிருக்கு, நேற்று தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே ஜனவரிக்கு போயிட்டீங்களேன்னா போய் தான் ஆகணும், வழியே இல்லை கண்ணா. நம்பர் 1 என்னன்னா, இப்போது நீங்கள் செப்டம்பர் 2025 சில பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க கேட்டா. இப்போ அதில் வந்து என்ன, சில பேர் வந்து ஃபவுண்டேஷனாக இருந்தால் 4 பேப்பரு, இன்டர் ஃபைனலாக இருந்தால் போத் குரூப்ஸ் போயிருக்கலாம், இல்லை சில பேர் ஒரு குரூப் போயிருக்கலாம். இப்போ இதோட ரிசல்ட்டு வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் வரப்போகுது. Now, what are we going to do in this next 1.5 months? That is the key question here. இந்த டைமை எவன் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். இப்போது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 kinds ஆஃப் பீப்புள் வில் பி தேர். சில பேர் சார் ஷூர் பாஸ் சார், ரேங்க் வரும் சார், இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் சார், அவன்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஒரு சில பேர்லாம் சுத்தமாக நல்லா பண்ணல சார் அப்படின்வாங்க. இன்னொன்று பண்ணியிருக்கேன் சார், ஒரு மாதிரி 50-50 சார், ஒரு 2 பேப்பர் சரியாக பண்ணல சார், ஆவரேஜாக தான் பண்ணியிருக்கேன் சார், இப்படி சில பேர் இருப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி யாரெல்லாம் ஆவரேஜாக பண்ணியிருக்கேன் இல்லை ரொம்ப நல்லா பண்ணலை அப்படின்றவங்களாம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸோ தட் பை த டைம் த ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் யூ ஆர் ரெடி. அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்பயே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். அடடா இந்த ஏரியாஸ் நம்ம சரியாக பண்ணலை, நம்மளால் டைமுக்கு பேப்பரை முடிக்க முடியல இல்லையா, நம்ம கன்செப்ஷுவலாக சில ஏரியாஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, ஏதோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் இல்லையா. அதை பேஸாக வச்சுட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் ப்ராப்ளி 7 to 10 days அப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ தட் பை த டைம் த ரிசல்ட்ஸ் ஆர் அவுட் யூ ஆர் ப்ரிப்பேர்ட். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே சரி நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம்னு நினச்சோம், அதே மாதிரி ஃபெயில் ஆகிட்டோம்னு வச்சோங்களேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா யூ ஆர் adequately prepared, you have put in that additional effort, you have closed the gaps so that you will be successful in the January 2026 attempt. அதுக்கான விஷயந்தான் அது. ஸோ அதனால் இந்த டைமை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு டைலமா இருக்குது. சரி சார், இப்போ வந்து லெட்ஸ் டேக் ஒரு இன்டரோ ஃபைனலோ சார், நான் போத் குரூப்ஸ் எழுதியிருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு குரூப் எழுதியிருக்கேன் அப்படின்னா, should I write one group or should I write both the groups in January? இது பெரிய கொஸ்டின், டைலமா கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள் ஆன்சர், இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரிப்பரேஷன் லெவல். எப்படி வேணால் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம் தான். ஆனால் சும்மா பெருமைக்கு போய் எக்ஸாம் எழுதாது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், நான் சிஏ படிக்கிறேன், நான் 2 குரூப் எழுதியிருக்கேன். இது ஒரு பெருமை. இது பெருமைலாம் கிடையாது. இது போனால் பாஸ் பண்ணணும், இதுதான் விஷயம். அப்போது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. சார் நான் நல்லா படிச்சிருக்கேன், சூப்பராக படிச்சிருக்கேன், டெஸ்ட்டுலாம் எழுதி பார்த்துருக்கேன், நான் 2 குரூப் போனால் கான்ஃபிடண்ட்டாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் 2 குரூப்லாம் போகணும். இல்லை சார் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன்னா தயவு செய்து ஒரு குரூப் போதும். It depends purely on your preparation. If you are prepared extraordinarily well, please appear for both groups. If not, it is enough you prepare for one group. இது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னா we don't want to face disappointments again and again. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குதிரை பந்தயம் மாதிரி விட்டதை பிடிக்கிறேன், நான் ஒரு குரூப் எழுதியிருக்கேன், இது சரியாக பண்ணல, ஐயோ டைம் போச்சே, இதை விட்டதை பிடிக்கிறேன், 2க்கு சேர்த்து எழுதி கிளியர் பண்ணுறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லோ, தி சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லோ. அது அவ்வளோ எஃபெக்டிவாக நடக்கிறது இல்லை, தான் ரியாலிட்டி. ஸோ அது ஒன்று. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸாம் முடிஞ்ச கையோட அந்த ரிசல்ட் வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்குள்ள எவனுமே படிக்கிறது இல்லை. மெஜாரிட்டி தே ஒன்ட் ப்ரிப்பேர். ஏன்னா இப்போ தானே முடிச்சிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம், ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம். ஏண்டா உனக்கே தெரியும் இல்லை நீ எப்படி பண்ணியிருக்கேன்னு. சூப்பராக பண்ணி தான் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீ ஆவரேஜாக தான் பண்ணியிருக்கேன்னா தென் யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனி இவென்ச்சுவாலிட்டியில். ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா அப்போ என்ன ஆகும்னா, இந்த 1.5 மாதத்தை பேஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வர டைமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திருப்பியும் அங்கேருந்து ஒரு 15 நாள் துக்கம் உட்காந்துருப்பான், அழுதுன்னு இருப்பான் ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷனுக்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ பை த டைம் யூ ஸ்டார்ட், யூ ரெடி டு ப்ரிப்பேர், யூ ஆல்ரெடி லாஸ்ட் த டைம்.
then again you are inadequately prepared for the January exam. That is the reason in CA and CMA exams, one failure generally leads to multiple failures. ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் யாருமே படிக்க மாட்டீங்க, அப்படியே விட்டுறீங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் திருப்பி புக்கை திறப்பேன்னு உட்காந்தீங்கன்னா அது நடக்காது. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ தயவு செய்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ். இது வந்து ஏன் நிறைய பேர் இன்னும் ஏன் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்கன்னா இதான் ரீசன். கன்சிஸ்டன்சி இல்லை அண்ட் தள்ளி போகிறது ப்ரிப்பரேஷன். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இதில் பெரிய பிரச்சனை. அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. டேக் அபவுட் வீக்ஸ் ஆர் 10 days ரெஸ்ட், தென் அகெயின் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். சரியா? ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.